காட்டுறது கையளவு. நம்ம பார்ட்னரோட பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாமா? இது என்னோட பார்ட்னருக்கு நான் செலிப்ரேட் பண்ண பர்த்டே. ஒரு டேபிள் செட் பண்ணி அழகான ஒரு கிளாத் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த கேக் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்க குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வச்சு அந்த டேபிளை டெக்கரேட் பண்ணிட்டேன். இந்த டென்ட் தான் இருக்கிறதுலே மெயின். இந்த டென்ட் நானே செஞ்ச ஒரு டென்ட். இது நம்ம வீட்டில் தொட்டில் கம்பி இருக்கும்ல, என்னோட ஓல்டு சாரி அந்த தொட்டில் கம்பிக்குள்ளே விட்டு 2 சைடாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி பேக் சைட் கவருக்கு அந்த சாரியை அப்படியே இழுத்து சேஃப்டி பின்னாக ஃபுல்லாக குத்திட்டேன். அந்த சேஃப்டி பின் தெரியாமல் இருக்கிறதுக்காக அதில் பலூன் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். இந்த லைட்ஸ் நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் வாங்கியிருந்தோம். அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணியாச்சு. நான் 3 கிஃப்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். இந்த 3 கிஃப்ட்டுமே இந்த மாதிரி வச்சுட்டேன். அந்த டென்ட்டுக்கு அடியில் இருக்கிறது ஃபுல்லாகவே பில்லோஸ் வச்சு அந்த சாரியை அதுக்கு அடியில் தள்ளி விட்டுட்டேன். ஸோ அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் வரிசையாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். உங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, அதை சுற்றி கிஃப்ட் சுற்றி வச்சு டெக்கரேஷன் மாதிரி பண்ணலாம். இந்த வால் டெக்கரேஷன் சும்மா கிராஃப்ட் பேப்பர் வச்சு நான் பண்ணது. இதுதான் நாங்கள் கொடுத்த 3 கிஃப்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட்ஸ் பற்றி அந்த கேக் ரொம்பவே ஸ்பெஷலான கேக், அதை பற்றி என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் அந்த ஓவரால் செட்டப் ஆஃப் மை டெக்கரேஷன். பார்க்கவே ரொம்ப அழகாக லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த லைட் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இந்த கிஃப்ட் ராப்புக்குலாம் எல்லாமே நானே பண்ணிட்டேன். இந்த கேக் என்னென்னா, இதுக்கு பேர் பினாட்டா கேக்கு. உள்ளே நம்ம சொன்ன கேக்கோட ஃப்ளேவர் இருக்கும். வெளியில் இருக்கிறது ஒரு சாக்லேட் கவர் மாதிரி, ஒரு மோல்டு மாதிரி. இது நான் கஸ்டமைஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வாங்கினது. அது எப்படின்னா, நம்ம ஒரு இது கொடுத்துருவாங்க சுத்தில் மாதிரி. இதை நம்ம நாக் பண்ணி தான் அந்த கேக் ஓப்பன் பண்ணோம். இவங்க கொஞ்சம் இதுவாக பண்ணிட்டாங்க. இப்படி நம்ம தட்டினோம்னா அந்த மோல்டு உடஞ்சிரும். ஓப்பன் பண்ணால் உள்ளே நம்ம ஆர்டர் பண்ண கேக் இருக்கும். வெளியில் இருக்கிறதும் ஈட்டபிள் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டார்க் சாக்லேட் மாதிரி. இது ரொம்ப ஸ்பெஷலான கேக்கு. இது அவங்க பார்க்கவே இல்லை, வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன பினட்டா கேக்கா அப்படின்னு சொன்னாங்க. பார்ட்னருக்கு இந்த மாதிரி கேக் வாங்க சர்ப்ரைஸ் தருவாங்க. இது நான் வாங்கின ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இது என்னோடய ஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. கிளாஸ் பாட்டிலில் ரோப் வச்சு ஃபுல்லாக டைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பாட்டில், அதுக்குள்ளே ஒரு குட்டி பாட்டில், அந்த குட்டி பாட்டிலுக்குள்ள அவங்க ஃபோட்டோ, இதில் அவங்களோட பெரிய வேஸ்ட் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் உள்ள ஒரு லைட் கூட செட் பண்ணியிருந்தாங்க. ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆன் பண்ணால் எரியும். இது நம்ம கொடுக்குற கோட்ஸ் தான். நம்ம கொடுக்குற கோட்ஸை அப்படியே பெயிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட் தான். 550 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த சாக்லேட் இன்ஸ்டாகிராமில் வாங்கினது. பேபி உங்கள் அப்பாவுக்கு கொடுக்குற மாதிரி நான் வாங்கினேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இதான் ஒரு ஓவரால் ரொம்ப செம சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. நீங்களும் உங்கள் பார்ட்னருக்கு இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணி உங்களோட கிஃப்ட்ஸை கொடுங்க. இந்த பர்த்டே உங்களுக்கு ரொம்ப மெமரபிள் பர்த்டேவாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.